திரு எம் சீனிவாசன் அவர்களையும் திரு பி எல் சரவணன் அவர்களையும் திரு காதர் பாஷா சிறுபான்மை மாநில துணை செயலாளர் அவர்களையும் மாவட்ட இளைஞர் மை மகேஷ் அவர்களையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால வந்திருக்கிறவர்கள் அனைவரையும் மகளிர் அணி மற்றும் இந்நாள் மாநகர உறுப்பினர்கள் மற்றும் வரவேற்று அடுத்த வழியாக நாராயணன் அவர்களை தொடர்பாக கேட்கும். பாமக மாவட்ட செயலாளர் ரமேஷ் தலைவர் அண்ணன் முன்னாள் அமைச்சர் KP முன்சாமன் நகர் அவர்களும் முன்னாள் அமைச்சர் இந்த 2026 எலெக்ஷன் எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திரு MG ராமச்சந்திரன் அவர்கள் இருக்கும் போதே தீயசக்தி திமுகவை அழிக்கணும்னு சொல்லியிருந்தார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் இந்த திமுக வளர்க்கறதுக்கும் அவர் தான் காரணமா இருந்தார். ஆனா அவர் 72க்கு பின்னாடி ஆட்சி அவர் கட்சி ஆரம்பிச்ச பின்னாடி அவர் சொன்னது தீயசக்தி திமுக. இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமான கட்சி, துரோகம் பண்ற கட்சி எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா திமுக. அவங்க தான் இன்னைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்தாலே மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கானா யாருக்காவது பாதுகாப்புன்னா இல்ல. பெண்கள், குழந்தைங்க, 2 வயசு குழந்தைங்க, நம்ம அஞ்சடியில 2 வயசு குழந்தை கற்பழிச்சிருக்காங்க. 70 வயசு குழந்தை மகளிரையும் கற்பழிக்கிறாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்ல, விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்ல, ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்ல. பசங்களை பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறையை கெஞ்சா அபிமானித்து தலைமுறையை கெடுக்கிறாங்க. கிராம பகுதியில் அந்த பிரச்சனை இல்லை. எங்க நகர்பகுதியில் எந்த இடத்துல எடுத்தாலும் குழந்தைங்களை அடுத்த தலைமுறை கேட்டுக்கிட்டு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கெஞ்சா அபிந்திக்கிறவன் யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக. இந்த அளவுக்கு நாட்டில் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்க திமுக ஆட்சி திருவாரூர்ல வரும்போது எப்படி வந்தார் நான் சொல்ல வேண்டியதுல உங்க அத்தனை பேருக்குமே தெரியும். எப்படி வந்தார் அவரு? திருவாரூர் வரும்போது எப்படி வந்தார்? நல்ல ரயில் அவர் திருத்தனமா வந்தார். புரியுதுங்களா? அதனால பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் இன்னைக்கு ஆசியாவோட 14 பெரிய பணக்காரர்கள் ஒரு குடும்பம். இந்த நாட்டு மக்களை கொள்ளடிச்சு தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தி எப்பெல்லாம் எலெக்ஷன் வருதோ பொய் சொல்லிதான் அவங்க வருவாங்க. எந்த எலெக்ஷன் வந்தாலும் பொய் சொல்லுவாங்க. ஏழை விவசாயிகளுக்கு 2 ஏக்கர் நிலம் சொன்னாரு, கொடுத்தாரான்னு சொன்னா இல்ல. மறுபடியும் கேட்டா என்ன சொன்னார் அவரு? தமிழ்நாட்டிலே அவர் நிலம் கொடுத்தாரு சொன்னாரு. தமிழ்நாட்டிலே அப்ப முதல் மந்திரியா இருந்தவர் அவருக்கு தெரியாதா? எந்த நேரத்திலையும் அவங்க வாக்குறுதிகளை அவங்க காப்பாற்ற மாட்டாங்க. இந்த மக்களை ஏமாத்துவாங்க. நிறைய வேஷம் போடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? நிறைய வேஷம் போடுவாங்க. நமக்கு இந்த நேரத்தில் NDA கூட்டணியுடைய தலைமை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி அவருடைய தலைமையில தான் NDA கூட்டணி, அதனுடைய தலைமை அதிமுக தலைமை தான். நம்முடைய நோக்கம் இந்த 2026 எலெக்ஷன்ல வரக்கூடிய 23ஆம் தேதி நடக்கிற எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா திமுகவை வேறொரு மண்ணோடும் அகற்றணும். இந்த நாட்டிலே திமுக பேரே இல்லாத அளவுக்கு பண்ண வேண்டிய காலம் ஆரம்பிக்கப்படும். திமுக பேரே இல்லாத காலத்தை உருவாக்க வேண்டிய யார் கையில் சொன்னா நம்ம கையில் நாமளாக செய்யணும். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்களே, தொண்டர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தர்மத்தின் வாழ்வதனை சூருகவும் தர்மம் வென்றே தீரும் 2 உதாரணங்கள். ஒன்று பாலகிருஷ்ணா ரெட்டி. இப்பொழுதோ நடந்த ஒரு போராட்டத்தில் ஒரு பொய் வழக்கு போடப்பட்டு காவல் நிலையத்தில், அது அவர் சொந்த பிரச்சனை ஒன்றும் கிடையாது.
முதல் நபராக வசூல் துறையிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சராக இருந்தால் பதவியை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் தர்மம் வென்றே தீரும். எந்த விநாயகருக்காக அவர் பாடுபட்டோர் அதே விநாயகர் வழக்கிலிருந்து விடுவிட்டு மீண்டும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலால் மீண்டும் ஒரு இடையத்தில் போட்டி போட செய்து வெற்றி பெறத்தான் போகிறார். தர்மம் வெல்லத்தான் போகிறது. அதே போல 2016ஆம் ஆண்டு மறைந்த மரியாதைக்குரிய அம்மா அவர்கள் அதன் பிறகு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு என்ன ஆகுமோ எத்தனை நாட்கள் இருக்குமோ ஆட்சி கடுமையாக இருந்த சூழ்நிலை தன்னுடைய திறம்பட செயல்பாட்டினாலே அனைவரும் மிக சிறப்பாக அனைவருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு ஆட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக தேசிய கூட்டணி சார்பில் மீண்டும் முதலமைச்சர் வருவது உறுதி. அதாவது தர்மத்தில் வாழ்வதை சூதுகவும் தர்மம் மீண்டும் வென்றே தீரும். என தர்மத்தை மட்டுமே நம்பியிருக்கின்ற ஒரு கூட்டணி கட்சி 2026 நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தர்மமும் சத்தியமும் நேர்மையும் வெல்ல வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டது. இந்த சத்தியத்திற்கு எதிராக தர்மத்திற்கு எதிராக உண்மைக்கு எதிராக நாம் வாழ்கின்றதுதான் வாழ்க்கை, நமக்காகத்தான் இந்த நாடு என்று சுயநலமிக்க தலைவர்கள் ஒன்று கூடி திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் 21 கட்சிகளை சேர்த்து அதை எதிர்த்து நிற்கின்ற தேர்தல் இந்த தேர்தல். இப்படி சத்தியத்தையும் தர்மத்தையும் உண்மையும் நிலையாட்ட வேண்டும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் தலைமையேற்றிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி, அதைத் தொடர்ந்து பாட்டாளி வர்க்கத்திற்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு அதற்காகவே இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி, அதைத் தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதைத் தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் என்று இப்படி கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் 6 சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைத்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 5 தொகுதிகளை விட்டுக் கொடுத்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்களுக்கும் கூட்டணியில் இருக்கின்ற மற்ற கட்சி தலைவர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முதலில் எங்களுடைய நன்றியை அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கிடைக்கும். இப்பொழுது இந்த 6 தொகுதியிலும் தேர்தலை நிற்கிறோம். இன்று காலை கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் இதே போன்ற செயல் வீரர் கூட்டத்தை கூட்டி வேட்பாளரை அறிவித்து மாலை ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளரை அறிவித்து இந்திய துணைக்கண்டமே ஒன்று நிற்கின்ற தேர்தல். ஏனென்று சொன்னால் தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவராக இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் வாரிசின் அடிப்படையிலே இந்த தலைமைக்கு வந்தவர். பொதுவாக ஒரு கட்சி என்று வருகின்ற பொழுது அந்த கட்சிக்கு உருவாக்கி தலைமையேற்கின்ற தலைவர்கள் அவர்கள் இயற்கை இருந்த பொழுது அந்த கட்சிக்கு அடுத்த தலைவர் யார் வர வேண்டும் என்று சொன்னால்
அதற்கு அடுத்ததாக கடுமையாக உழைத்து தலைவரோடு இணைந்து அந்த இயக்கத்தை கட்டிக்காத்து வளர்த்து வந்த இரண்டாம் நிலையிலே இருக்கின்ற தலைவர்கள் தான் அந்த கட்சிக்கு தலைமையேற்க வேண்டும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் வேறு அண்ணா பெருந்தகை மறைந்த பின்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் கட்சிக்கு பொறுப்பேற்கிறார். அப்படி கட்சிக்கு பொறுப்பேற்ற பின்பு ஆட்சிக்கு வந்த பின்பு அந்த கட்சி தலைமை தலைக்கின்ற வந்த பின்பும் இந்த கட்சி தொடர்ந்து தன் குடும்பத்தின் பிள்ளைகளால் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார். அப்படி முடிவு செய்த காரணத்தினால் தன்னுடைய மகனை அரசியல் வாரிசாக உருவாக்கி சட்டமன்ற வேட்பாளர் நிறுத்த வைத்து வெற்றி பெறச் செய்து துணை முதலமைச்சராக்கி கழகத்தை அவரிடத்தில் ஒப்படைத்து வருகிறார். இப்போது நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதி கொடுத்தது 282 வாக்குறுதி கொடுத்தது. இந்த 282 வாக்குறுதிகள் முதன்மையான வாக்குறுதி. இங்க இருக்கிற தலைமை நிர்வாகிகள், மாநகர தொண்டர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள், நீங்கள் ஒவ்வொரு வீடாக செல்கின்ற பொழுது இந்த நோட்ஸ் எடுத்து போயிட்டு அதிமுக ஆட்சிக்கு வருகின்ற பொழுது உங்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருகின்ற பொழுது ஆட்சிக்கு வந்தவுடனேயே இந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் பட்ட சிரமம், நீங்கள் பட்ட கடன், அதை அடைப்பதற்கும் இலகுவாக நீங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கும் ஒரே தவணையாக 10,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்படும் என்ற வாக்குறுதி. இது தெளிவா சொல்லணும், புரியுற மாதிரி சொல்லணும். 10,000 10,000 எல்லாத்துக்கும் 10,000 எப்ப மாசமா கொடுப்பாங்க, இப்படி கூட கேட்பாங்க. இந்த மாதிரி சிரமப்பட்டதற்காக ஒரு தவணையாக 10,000 ரூபாய் கொடுக்கணும். பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு நல்ல கடுமையான உழைப்பாளி. ஏற்கனவே நம்ம நாயகன் சொன்னது போல இந்த ஓசூர் நகராட்சியாளர்கள் பொது தலைவராக வந்தவர். அவர் இருந்த காலத்தில் பல்வேறு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தவர். அவர் இருந்த காலத்தில் தான் 2 கோடி லிட்டர் தண்ணீர், காவிரி தண்ணீரை கொண்டு வருவதற்கு அவரும் ஒரு காரணமாக இருந்தவர் என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் இருந்த காலத்தில் தான் ஓசூர் நகராட்சிக்கு 5.25 ஏக்கர் நிலத்தை பிடித்து கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய் செலவிலே எவ்வளவு பெரிய கார்பரேஷன் நடத்தக்கூடிய பில்டிங்கை கட்டி கொடுப்பதற்கு உறுதியாக இருந்தவர் பாலகிருஷ்ணன் அவர்கள். அமைச்சர் பொறுப்பில் இருந்தவர். எப்பொழுதோ இருந்த வழக்கிற்காக அந்த வழக்கிலே பாதிக்கப்பட்ட காரணத்தினால் 4 ஆண்டு காலம் அமைச்சர் பதவி இருந்தாலும் கூட தொடர்ந்து 4 ஆண்டுகள் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த மாவட்டத்திற்கும் குறிப்பாக ஓசூர் நகரம் நல்ல முறையில் வளர்ந்திருக்கும். அதை இயற்கை கழித்து விட்டது. மீண்டும் ஒரு வாய்ப்பு. அந்த 4.5 ஆண்டு காலம் செய்யாத பணியை உங்கள் அருளோடும் ஆசையோடும் வெற்றி பெற்று அவர் செய்ய வேண்டும். அவர் செய்வதற்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். இப்ப வர அதிமுக கார்பரேஷன் போறீங்க, ஒரு வார்டு போறீங்க, ஓட்டு கேட்க போறீங்க. அங்க பாரதிய ஜனதா கட்சி தலைவர் இருக்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் இருக்கிறாங்க, அமமுக தலைவர் இருக்காங்க. அந்த நிர்வாகி அதிமுக நிர்வாகி நாளைக்கு போனா இன்னைக்கு அந்த திட்ட தலைவர்களையோ தொண்டர்களையோ நேரடியாகவோ போன்லயோ சொல்லி நாளைக்கு காலையில் போயிடலாம் பிரதர், எங்க வரணும் 8 மணிக்கு இங்க இருக்கு, நீங்க வந்துருங்க 8 மணிக்கு வந்து டிஃபன் சாப்பிட்டு வந்துருங்க, டிஃபன் சாப்பிட கூட வாங்க நாம சாப்பிட்டுக்கலாம். அவங்க கிட்ட பொறுப்பா சொல்லிட்டு நீங்க நிக்கணும். அவரை 8 மணிக்கு வர சொல்லிட்டு நீங்க 9 மணிக்கு போனா பிரயோஜனம் பலன். ஏன்னா முன் வேட்பாளர் வெற்றி பெறணும். பாலகிருஷ்ணன் சுயநிலை இருக்கணும். சுயநிலை இருந்தால்தான் ஜெயிக்க முடியும். ஆசையோடும் மற்றும் நம்முடைய கழக துணை பொதுச் செயலாளர், கழக பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் ஆணைக்கிழங்க இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அறிமுக கூட்டத்தை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற வாசுதேவன் அவர்களை
மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே வேட்பாளரை அறிமுகப்படுத்தி நல்ல கருத்துக்களை வழங்கி இங்கே வந்திருக்கின்ற நம்முடைய கழக திரைப்பொதுச் செயலாளர், வியாபாரப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினர், வியாபாரப்பள்ளி சட்டமன்ற வேட்பாளரும் பாசத்துக்குரிய அண்ணன் KPM அவர்களே, இன்று நம்முடைய நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை இன்னைக்கு அவரோட நம்மளுக்கு இந்த தொகுதியில் போட்டியிட்டு ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்கிறார். அந்த வாய்ப்பை நம்முடைய ஓசூர் மக்களுக்கு, ஓசூர் பகுதி மக்களுக்கு நல்ல வளர்ச்சி அடைவதற்காக பாடுபடுவதற்காக நான் உங்களோடு இருக்கிறேன். இங்கே வந்திருக்கின்ற அனைத்து கூட்டணி நிர்வாகம் எல்லாருமே நம்மளுடைய தலைவரை வேலை செய்து அதிகமாக வெற்றிகள் செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் வளர்ந்து இந்த தேர்தலில் கண்டிப்பாக ஜெயிக்கிறது நம்ம இடையே என்பது உறுதி. உறுதி. அதுவே நம்முடைய KPM அவர்கள் ஜெயிச்சு உள்ளாட்சித்துறை அமைச்சராக உறுதி. அதுவே நம்முடைய ஒன்று வேகமாக கொண்டிருக்கிற ஓட்டுக்கு ஸ்மார்ட் சிட்டி என்ற ஒரு திட்டத்தை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்து சென்று 2000 கோடி மேலாக அந்த திட்டத்தை கொண்டு ஸ்மார்ட் செய்து இந்த ஓட்டூரை பெங்களூர் கிரியாக ஒரு நல்ல நகரமாக மாற்ற கண்டிப்பாக நம்முடைய முதலமைச்சரும் துணை பொதுச்செயலாளர் கண்டிப்பாக நம்ம செய்து உறுதி என்பதை சொல்லி இந்த ஓட்டூரை நல்ல முறையில் ஏற்றால் இன்னைக்கு ஓட்டூர் வந்து ஒரு நகராட்சியாக இருக்கும்போது பல வளர்ச்சி நாம் செய்யும். இதெல்லாம் பார்த்துட்டு மண்சாலை அனைத்து மண்சாலை இருக்குது. மண்சாலைகளை காரணமாக அமைத்து இன்னைக்கு நிறைய கூட்டாளர்கள் அமைத்து அதே மாதிரி இந்த போக்குவரத்து கட்டுப்படுவதற்காக 15 கிலோமீட்டர் போவதற்காக 120 கோடி பணம் வழங்கி அந்த சரியாக அது மட்டும் இல்ல, ஓசூர்ல ராமாட்சியில 20 கோடி மதிப்பில் ஒரு பூங்கா பொதுமக்களுக்கு கொண்டு போவதற்காக ஒரு நல்ல ஒரு அதையும் சரியாக செய்யாது இப்படி எந்த வேலையை அதே மாதிரி எல்லாருக்கும் தண்ணி வசதி சரியாக கொடுக்க வேண்டும் என்ற வகையில் 13 வாட்டர் டேங்க்ஸ் நீர்த்தமைகளுக்கு பயன்படுத்த முடியாத கொடுக்கிறோம். அதில் சரியாக வேலை செய்ய அதுவும் பாரம்பரிய மக்களுக்கு சரியாக இடைவெளி கொடுக்கவில்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஓட்டுநர் என்ன செய்ய நாம் ஏற்கனவே முனிசிபாலிட்டி இருக்கும்போது கார்பரேஷன் கொண்டு வந்தது. இந்த ஓட்டூர் மக்கள் அதிகமான மக்கள் இருக்கிறாங்க, அதிகமான மக்கள் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு தேவையான வளர்ப்புகளை செய்ய வேண்டும் என்ற வகையில் ஏற்கனவே முனிசிபாலிட்டி இருக்கும்போது இந்த மாநாட்டுக்கு இடையான ஒரு குழுவான ஒரு வெளியை அண்ணன் அந்த வெளியை கட்டி கொடுத்தோம். அதே மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி இந்த ஓட்டூர் மக்களுக்கு தண்ணீர் கொண்டு எல்லாரும் ஏற்றிருக்காங்க. 2 கோடி லிட்டர் தண்ணியை ஏற்றவரை கொடுத்தது அவருடைய கேட்டிருக்கிறார்கள். இப்படி அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் நம்ம ஓட்டூர் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்றால் வரும் தேர்தலில் இதற்கு வாக்குறுதி இந்த தேசிய திறனாய்வு வேட்பாளர் இல்லை வெற்றிடம் செய்தால் கண்டிப்பாக ஓட்டுரை ஒரு வளர்ச்சி பாதையில் உறுதியாக இருக்கிறோம். நீங்க எல்லாம் பாராட்ட வேண்டும். நீங்க எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு அதிகமான வாக்குறுதி விடுதலை செய்கிறோம். நீங்க எல்லாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று வாழ்க்கை மற்றும் அதிமுக